வெரி குட் மார்னிங் டு எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 46. சங்கீதம் 46 அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலேயே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமீன். சங்கீதம் 46. ஏசப்பா, இந்த புதிய காலை வேலையை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாள்ல எங்களை முழுமையுமாக நாங்க உங்களுடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய ஞானத்தினால எங்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் தகப்பனே நாங்க கைட்டு செய்கிற காரியங்கள்ல உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு வழி நடத்தட்டும். அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ so much. Have a good day.